வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ ஸ்பீட் மேத்ஸ் சீரிஸோட 4வது பாட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம், அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இதுக்கு தனி கோர்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி அவேர்னஸ் தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த சீரீஸ். ஓகே, இது வந்து நான் 4 வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இது 4வது வீடியோ. இதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதே மாதிரி நான் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சீரிஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இது வரைக்கும் நான் கொடுத்துருந்த அந்த 3 வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. ஸ்பீட் மேத்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டில் இந்த 3 வீடியோவும் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா இதில் நான் ஆல்ரெடி நிறையா ட்ரிக்கை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டேன், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஓகே, ஸோ திரும்பவும் அதை நான் உங்களுக்கு பேசிக்லேருந்து சொல்ல மாட்டேன், அது எப்படி அப்படிங்கிறத சொல்ல மாட்டேன். டேரெக்டாக அந்த ட்ரிக்கை அப்ளை பண்ணி ஆன்சர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். ஓகே, அதனால் நீங்கள் இந்த 3 வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒன்று புரியலை அப்படின்னா நீங்கள் இந்த 3 வீடியோ பார்க்காம இருக்கீங்க அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் தட் லீவ்ஸ் அ ரிமைண்டர் ஆஃப் 5 when dividing 59 and a remainder of 7 when dividing 133. ஸோ நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல தான் வந்து லாஸ்ட் வீடியோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஓகே, அதாவது ஒரு நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவைட் பண்ணுறப்போ ஒரு நம்பரை வந்து 89 அந்த நம்பரால் டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் 5 கிடைக்கணும். 133 அந்த நம்பரால் டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் 7 கிடைக்கணும். அது எந்த நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஒன்று மட்டும் எடுங்க, ஒரே ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் எடுங்க, ஒரே ஒரு ஜோடியை மட்டும் எடுங்க. இப்போ 59 டிவைட் பண்ணுறப்போ 5ங்கிற ரிமைண்டர் வருது அப்படின்னா 59ல் 5 கழிச்சிங்கன்னா 54. 54 டிவைட் பண்ணுறப்போ ரிமைண்டரே வரக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் எதில் இருக்குதுன்ட்டு பாருங்கள். இப்போ 54ஓட ஃபேக்டர் தான் நமக்கான ஆன்சர். அந்த மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. 18ஆல் டிவைட் பண்ணால் மட்டும்தான் 54 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். வேறு எந்த ஆப்ஷனை வச்சு டிவைட் பண்ணாலும் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது. ஓகே, 3 18 54 வரும். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பண்ணாலே போதுமானது. இதே நீங்கள் மைண்ட்லேயே பண்ணிடலாம். இதுவும் அதே தான். 176 டிவைட் பண்ணுறப்போ 5ங்கிற ரிமைண்டர் வரணும். 176ல் 5 கழிச்சிங்கன்னா எத்தனை வரும்? 171. 171ஓட ஃபேக்டர் தான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். இப்போ 171 அப்படிங்கிறது இதை நீங்கள் கூட்டினீங்கன்னா 9 வருதா? 1 + 7 + 1 கூட்டினீங்கன்னா 9 வருது. அப்போ இது 9ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர். 9ம் அதோட ஃபேக்டர். ஸோ 1 9ஆக இருக்கலாம், இல்லைன்னா 9ஓட மல்டிபிள் தான் ஆன்சராக இருக்கும். 9 இருக்குது, ஆனால் 9ஓட மல்டிபிள் வேறு ஆப்ஷனில் இதுலேயுமே இல்லை. ஒருவேளை 9ம் இருந்து 9ஓட மல்டிபிளும் இருந்தால் நீங்கள் 2வது நம்பரை வச்சு செக் பண்ணணும். ஓகே, புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் லாஸ்ட் வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டேன். அதனால தான் டேரெக்டாக உங்களுக்கு இந்த ட்ரிக்கை மட்டும் என்ன அப்படிங்கிறத அப்ளை பண்ணி காட்டுறேன், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. 6 bells begin to toll together and toll respectively at intervals of 3, 4, 6, 7, 8 and 12 seconds. After how many seconds will they toll together? அதாவது 6 மணிகள் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாக ஒலிக்க தொடங்கிருச்சு. ஒன்றா ஒரு வாட்டி ஒழிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 6, 7, 8, 12 வினாடிகளுக்கு இடைவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெல்லும் ஒலிக்குது. ஸோ அடுத்து எத்தனை வினாடிகளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த 6 பெல்லுமே ஒரே நேரத்தில் ஒலிக்கும் அப்படிங்கிறதான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த 6 நம்பரோட எல்சிஎம் தான் இதுக்கான ஆன்சர். இதுதான் பேசிக் மெத்தடும் கூட. ஸோ 6 நம்பரோட எல்சிஎம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது 3ஓட மல்டிப்புள்லையும் இருக்கும், 4ஓட மல்டிப்புள், 6ஓட மல்டிப்புள், 7ஓட மல்டிப்புள், 8ஓட மல்டிப்புள், 12ஓட மல்டிப்புள்லையும் அந்த எல்சிஎம் இருக்கும். எல்சிஎம்னா இந்த 6 நம்பராலையும் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கிறதா எல்சிஎம். அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3ஓட மல்டிப்புளில் இருக்கும். 3ஓட மல்டிப்புள் செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதோட டிஜிட்ஸை கூட்டுங்க, 3ஆல் அது டிவைட் ஆகுதுன்னா அந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும். இப்போ 6 விட்டுருங்க, 7 1 8, 8 3ஆல் டிவைட் ஆகாது. 6 3ஆல் டிவைட் ஆகும், விட்டுருங்க. 8 1 9, இது டிவைட் ஆகும் 6ஆல், சரி 3ஆல். ஓகே, 6 டிவைட் ஆகும், 7 1 8 டிவைட் ஆகாது. 6 டிவைட் ஆகும், 8 1 9 டிவைட் ஆகும். 2 ஆப்ஷன் வந்துருச்சு. 2 ஆப்ஷன் உங்களுக்கு 3ஆல் டிவைட் ஆகிற மாதிரி வந்துருச்சு. 4ஆலையும் கண்டிப்பாக டிவைட் ஆகணும். 4ஓட டிவிசிபிலிட்டி ரூல் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆகணும். இப்போ 68 4ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். 86 டிவைட் ஆகாது. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின், இது வந்து மிக்சர் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின். ஓகே, மிக்சர் அண்ட் அலிகேஷன் டாப்பிக்கில் இருந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமில் கேட்டிருந்த கொஸ்டின். அதுவும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கொஸ்டின். இது நீங்கள் நார்மல் மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நம்ம ஃபாலோ பண்ண போகிற மெத்தடில் குயிக்காக அவங்களால வந்து ஆன்சர் பண்ண முடியும்.
ஓகேவா? இந்த கொஸ்டினையுமே நீங்கள் பேப்பர் பென் இல்லாமல் ஆன்சர் பண்ண முடியும். பட் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுதி தான் காட்ட போகிறேன். ஆனால் நான் ஒரு வாட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் இந்த கொஸ்டினை இனிமேல் இதே மாதிரி கேட்டாங்கன்னா பேப்பர் பென் இல்லாமலே சால்வ் பண்ண முடியும். ஓகே, ரைஸ் ஒர்த் 84 per kg and 96 per kg is mixed with the third variety in the ratio 1:1:2. If the mixture is worth 99 per kg, the price of the third variety per kg is. ஓகே, 3 வகையான அரிசி இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிலோ 84 ரூபா, இன்னொன்று கிலோ 96 ரூபா, இன்னொன்று எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 ரகமான அரிசிகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா 1:1:2 அப்படிங்கக்கூடிய குவான்டிட்டி ரேஷியோவில் வந்து அவங்க மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ண கலவை வந்து பார்த்தீங்கன்னா 99 ரூபா கிலோ அந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, அவங்க விலையை கூட்டலை குறைக்கலாம். அந்த கலந்ததுக்கப்புறம் அதோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 99 ரூபா ஒரு கிலோ அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அப்போ இந்த 3வது அரிசியோடைய விலை என்ன அப்படிங்கிறதான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா இங்கே ரேஷியோடில் இவ்வளோதான் அதோட கிலோவேன்னு எடுத்துக்கிறேன். மொதல் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ தான், 2வது அரிசியும் 1 கிலோ தான். ஓகே, 1 கிலோ தான். 3வது அரிசி வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ. இந்த மாதிரி அவங்க குவான்டிட்டியில் மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இதோட மொத்த விலையே எவ்வளோ இருக்கும்? 84 × 1 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 84 ரூபா தான் மொதல் அரிசி. 2வது அரிசி வந்து பார்த்தீங்கன்னா 96. 96 × 1 வந்து போட்டிங்கன்னா 96 தான் வந்து அதோட மதிப்பாகவே இருக்கும். மொத்தத்திலே அந்த குவான்டிட்டியில் அந்த மிக்சரில் அவ்வளோதான் இருக்கும். அந்த 3வது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்ட்டு தெரியாது. ஆனால் 2 கிலோ மிக்ஸ் பண்ணுறாங்க. 2 × Xன்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 99ங்கிறது வந்து என்னது? இந்த 3ஓட ஆவரேஜ் தான். ஓகே, 3ஓட ஆவரேஜ்னா பை 3 போட்டுறக்கூடாது, எத்தனை கிலோ அப்படிங்கிறத போடணும். 1 கிலோவோட விலை. ஓகே, மொத்தம் இங்கே 4 கிலோ இருக்குது. 1 + 1 + 2 4 கிலோ இருக்குது. பை 4 போட்டோம் அப்படின்னா 1 கிலோவோட மதிப்பு கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 99க்கு ஈக்குவல். ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 99 அப்படிங்கிறது 9ஓட மல்டிபிளில் இருக்குது. ஓகே, அடுத்து இதையெல்லாம் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த 9 விட்டுருங்க. 6 4 10 8 18. இதோட டிஜிட்டல் சம் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து 9ஓட மல்டிபிளில் வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த 2 நம்பரும் சேர்ந்து 9ஓட மல்டிபிள், அதுக்கப்புறம் ஆன்சரும் 9ஓட மல்டிபிள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3வது நம்பரும் 9ஓட மல்டிபிளில் இருந்தால் மட்டும்தான் இது வந்து பாசிபிள். ஓகே, இந்த 2 9ஓட மல்டிபிளை அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. அப்போ கண்டிப்பாக எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9ஓட மல்டிபிளில் இருக்கும். எப்படி அப்படிங்கிறத நான் திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9ன்னு ஒரு நம்பர் இருக்குது, அடுத்து 18ன்னு ஒரு நம்பர் இருக்குது. ஓகே, இதை 3ஆவதா ஒரு நம்பர் கூட கூட்டுறப்போ உங்களுக்கு வந்து இந்த 3வது நம்பரும் இந்த மாதிரி 9ஓட மல்டிபிளாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சரும் 9ஓட மல்டிபிளாக கிடைக்கும். இப்போ 3ஆம் நம்பர் 20ன்னு வச்சுக்கோங்க, இது 9ஓட மல்டிபிள் கிடையாது. இதை 3ஐயும் கூட்டினீங்கன்னா அந்த கூடுதல் 9ஓட மல்டிபிளில் இருக்காது, அதாவது 9ஆல் டிவைட் ஆகாது. ஓகே, இதை தான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஆன்சர் 9ஓட மல்டிபிள், இந்த 2 நம்பரையும் கூட்டினா 9ஓட மல்டிபிள் வருது அப்படின்னா இந்த இடத்துல 3ஆவதாக இருக்கக்கூடிய இந்த நம்பர் கண்டிப்பாக 9ஓட மல்டிபிளில் இருக்கணும். இதை நீங்கள் வந்து மைண்ட்லேயே பண்ண முடியும். இது 9ஓட மல்டிபிள்ங்கிறது இந்த நம்பரை பார்த்தாலே தெரியும். இது ரெண்டையும் கூட்ட தான் போகிறோம், 1 1ன்னு தான் எடுத்திருக்கோம். கூட்டினா இதுவுமே வந்து 9ஓட மல்டிபிள்ங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ 3ஆவது 9ஓட மல்டிபிளில் இருந்தால் தான் இது பாசிபிள். இந்த 4 இங்கே பெருக்க தான் போகுது, இதனால் எதுவும் அஃபெக்ட் ஆக போகிறது கிடையாது. ஓகே, ஸோ அப்போது எந்த ஆப்ஷன் 9ஆல் டிவைட் ஆகுதோ அதுதான் வந்து அந்த 3வது அரிசியோடைய விலையாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 1 + 8 9, இது ஆன்சராக இருக்கலாம். 5 2 7 9 9 வரல. ஓகே, 4 வராது, 2 வராது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் பாருங்க, இது எஸ்எஸ்சி ஜிடியில் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் ஈவன் சிஜிஎல் படிக்கிறவங்களே இந்த கொஸ்டினை எப்படி அட்டன் பண்ணுறதுனே தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஒரு கொஸ்டின் தான் இது. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொஞ்சம் குயிக்காக சொல்கிறேன். ஒரு சொல்யூஷனில் 50 லிட்டர் பியூர் மில்க் இருக்குது. ஓகே, அதில் 10 லிட்டரை எடுத்துட்டு 10 லிட்டரு வாட்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. இப்போ வாட்டரும் மில்க்கும் 50 லிட்டர் இருக்கும். ஓகே, ஏன்னா 10 லிட்டர் எடுத்தாங்க, 10 லிட்டர் தண்ணியை ஊற்றிட்டாங்க. அடுத்து அந்த மிக்சரில் இருந்து 10 லிட்டரை எடுக்கிறாங்க, எடுத்துட்டு மறுபடியும் தண்ணி மட்டும் 10 லிட்டர் ஆட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டியும் பண்ணுறாங்க, மறுபடியும் 10 லிட்டர் எடுக்கிறாங்க, 10 லிட்டர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் சொல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மில்க் இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து கேட்டிருக்காங்க.
ஸோ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், குவான்டிட்டி ஆஃப் மில்க் லெஃப்ட், இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ தமிழில் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், தமிழில் ரீட் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு கொஷினை ரீட் பண்ணவே இல்லை, என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் தான் பண்ணு. ஓகே, இந்த மாதிரி கொஷினை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டோட்டல் எடுத்துக்கோங்க. டோட்டல் வந்து 50 வந்து எழுதிக்கோங்க, 50 லிட்டர். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, 50 என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 10 லிட்டரை எடுக்கிறாங்க வெளியில். 50ல் 10 போனுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும், 40 இருக்கும். இப்போ மறுபடியும் 10 லிட்டர் ஆட் பண்ணிடுறாங்க, அப்போ 50 கீழே இருக்கும். ஓகே, இப்போ 50 இருக்குது, மறுபடியும் 10 லிட்டரை எடுக்கிறாங்க, அப்போ 40 இருக்கும் மிச்சம். மறுபடியும் 10 ஆட் பண்ணிடுறாங்க, அப்போ 50 ஆயிரும். மறுபடியும் 10 எடுக்கிறாங்க, 40 ஆகும். 10 ஆட் பண்ணிடுறாங்க, 50 ஆகும். இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மில்க் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா, எதை ஆட் பண்ணுறாங்களோ, இப்போ ஆட் பண்ணுறது என்னது, வாட்டர் தான். வாட்டரை மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதை ஆட் பண்ணுறாங்களோ அது நம்மளுக்கு கிடைக்காது. எது ஸ்டார்டிங்கில் இருந்துச்சோ, எது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதோ அதோட மதிப்பை வந்து நம்ம இப்படி கண்டுபிடிக்க முடியும். ஸோ டோட்டலை எழுதுங்க, எவ்வளோ கம்மியாச்சுங்கிறத மேலே எழுதுங்க, அப்புறம் எவ்வளோ ஆட் பண்ணாங்களோ அதை சேர்த்து கீழே எழுதுங்க, டோட்டல் எழுதுங்க. அப்புறம் இதுலேருந்து எவ்வளோ கம்மியாச்சு, எவ்வளோ ஆட் பண்ணாங்க, இதுலேருந்து எவ்வளோ கம்மியாச்சு, எவ்வளோ ஆட் பண்ணாங்க. இங்கே 10 எடுத்தாங்க, 10 ஆட் பண்ணாங்க, 10 எடுத்தாங்க, 10 ஆட் பண்ணாங்க. ஆனால் ஒரு சில கொஷினில் 10 எடுப்பாங்க, 8 தான் ஆட் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு 15 எடுப்பாங்க, 7 தான் ஆட் பண்ணுவாங்க. அந்த இடத்துலையும் நீங்கள் இதே ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். இதை நீங்கள் இப்போ இருக்குனீங்க, இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வரப்போகுது. ஓகே, இப்போ நான் வந்து இந்த கொஷினை ஃபுல்லாக பெருக்கி பார்க்க போகிறது கிடையாது, கேன்சல் பண்ணி பார்க்க போகிறது கிடையாது. இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது. ஓகே, 0 எல்லாமே கேன்சல் ஆயிரும். கீழே 4 கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் இல்லை. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கியூபோட மல்டிப்பிளில் இருக்குது. 3 4 வந்திருக்கு. ஓகே, ஸோ 4ஓட மல்டிப்பிளில் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இப்போ 25ங்கிறது ஒரு ஒற்றை எண், இது 4ஆல் டிவைட் ஆகாது. 56 டிவைட் ஆகும், 54 டிவைட் ஆகாது, 52 டிவைட் ஆகும். ஓகே, இப்போ 2 ஆப்ஷன் வந்து 4ஆல் டிவைட் ஆகிற மாதிரி வந்துருச்சு. ஆனால் 4ஆல் மட்டும் கிடையாது, 4 கியூபாலேயே டிவைட் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8ஆலையும் டிவைட் ஆகணும். ஓகே, ஏன்னா 4 ஸ்கொயர் அப்படின்னா 16, 16ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகுதுன்னா 8ஆலையும் டிவைட் ஆகும். 8ஓட மல்டிபிள் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ 8ஓட மல்டிபிள் அப்படின்னா 3 24, மிச்சம் 1 16, 16 8ஆல் டிவைட் ஆகும். இது 8ஓட மல்டிபிள்லையும் இருக்குது. இங்கே 24 மிச்சம் 12, 12 8ஆல் டிவைட் ஆகாது. இது 8ஓட டிவிசிபிலிட்டி ரூலில் வராது. ஓகே, 8ஓட மல்டிபிளில் இது வராது. ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட், இந்த மாதிரி கொஷின் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. பார்த்துருந்தாலுமே இந்த மெத்தடில் யாருமே உங்களுக்கு வந்து டீச் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கொஷின் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து அல்ஜிப்ரால இருந்து ஒரு முக்கியமான கொஷின். இப்போ இந்த மாதிரி எக்ஸ் 1/x வச்சு தான் வந்து அல்ஜிப்ரால நிறைய கொஷின் இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, x³ + 1/x³ கேட்டிருக்காங்களா? இந்த மாதிரி கொஷின் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்த உடனே ஆன்சர் பண்ண முடியும். இது நியூ வெண்டார் வந்ததுக்கப்புறம் சிஜிஎல் எக்ஸாமில் கேட்டிருந்த கொஷின் தான். ஓகே, இப்போ பவர் வந்து உங்களுக்கு ஆட் நம்பரா இருக்குது, ஒற்றை எண்ணா இருக்குது. ஓகே, பவர் ஒற்றை எண்ணா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க பிளஸ் இருக்குது அப்படின்னா இங்க x + 1/x மல்டிபிள் என்னவோ அதோட x + 1/x வேல்யூ என்னவோ அதோட மல்டிபிள்ல தான் ஆன்சர் இருக்கு. சிம்பிள். இப்போ உங்களுக்கு வந்து a + b வந்து பாத்தீங்கன்னா cன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு a³ + b³ கேட்குறாங்க அப்படின்னா சியோட மல்டிபிள்ல தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். சியால் அந்த ஆன்சர் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். ஓகே, இது நீங்கள் x 1/x இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வெறுமனே கியூபுக்கு மட்டும் கிடையாது, பவர் 5 இருந்தாலும் 7 இருந்தாலும் 9 இருந்தாலும் பவர் வந்து உங்களுக்கு ஒற்றை எண்ணா இருக்கிறப்ப எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு x + 1/x கொடுத்துருக்காங்க, x³ + 1/x³ கேட்டிருக்காங்களா? இது 4னா 4ஆல் டிவைட் ஆகிறது தான் உங்களுக்கு ஆன்சராக இருக்குது. 55 57 50 4ஆல் டிவைட் ஆகாது, 52 மட்டும்தான் 4ஆல் டிவைட் ஆகும். இதுக்கு பேப்பர் பென் தேவையில்லை, பார்த்த உடனே நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இதே மாதிரி உங்களுக்கு a³ - b³ கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது a - b மல்டிபிள்ல இருக்கும். இங்கே மைனஸ் இருந்தால் மைனஸ், பவர் ஆடாக இருக்கிறப்போ. ஓகே, பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படையில் இருக்கிறப்போ இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் காட்டுறேன், கோர்ஸில் டீட்டெயில்டாக டீச் பண்ணியிருப்பேன். ஓகே, இந்த மாதிரிலாம் ட்ரிக்கு இருக்குது, உங்களுக்கு இதெல்லாம் தெரியலை அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, இப்போ x - 1/x வேல்யூ
3ன்னு கொடுத்துருக்காங்க. x⁴ + 1/x⁴ வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இங்கே நீங்கள் இதை 3யோட மல்டிபிள்னு பார்த்துறாதீங்க, அது ஒர்க் ஆகாது. எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா பவர் ஆட் நம்பராக இருக்கிறப்ப தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஈவனாக இருக்கிறப்போ அது ஒர்க் ஆகாது. ஓகே, ஆனால் பவர் ஈவனாக இருக்குது அப்படின்னா இப்போ x1/x இந்த டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஈவனில் இருக்குது, அதாவது இரட்டைப்படையில் பவர் இருக்குது அப்படின்னா, இரட்டை எண்ணா இருக்குது அப்படின்னா, அப்போ உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்கல்ல ஆப்ஷன், அந்த ஆப்ஷனோட +or-2 பண்ணுறப்போ உங்களுக்கு ஆப்ஷன் கூட +or-2 பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ கிடைக்கணும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூனா அது ஒரு ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கணும். ஓகே, எந்த ஆப்ஷன் கூட +or-2 பண்ணுறப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதில் +2 பண்ணிங்க அப்படின்னா 121, 121 11 ஸ்கொயரோட வேல்யூ, இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதில் -2 பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இதில் நீங்கள் +2 பண்ணிங்கன்னா 127, -2 பண்ணிங்கன்னா 123, ரெண்டுமே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. 132, 128 கிடையாது. 147, 143 கிடையாது. இதுதான் ஆன்சர். இதே நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு x1/x டைப்பில் பவர் ஈவன் நம்பரில் கொடுத்துருக்காங்களோ அங்கே எல்லாமே நீங்கள் +or-2 பண்ணுறப்போ ஆன்சரோட +or-2 பண்ணுறப்போ உங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கணும். அதை மட்டும் நீங்கள் வச்சு செக் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து நிறையா வேறு சில பாயிண்ட்ஸும் இருக்குது. இது இந்த இடத்துல இப்படி ஒர்க் ஆகணும்னா என்ன பண்ணணும், அது எல்லாமே நான் வந்து தெளிவாக கோர்ஸில் டீச் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் வந்து உங்களுக்கு இந்த ட்ரிக்கை மட்டும்தான் இப்போதைக்கு சொல்கிறேன். அந்த ட்ரிக்குள்ளேயே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை நான் வந்து உங்களுக்கு கோர்ஸில் டீச் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த கொஷினையுமே பார்த்த உடனே என்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் இதை பார்த்த உடனே என்ன பண்ணுறேன், என்னோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு கொடுக்குறேன். இதை நீங்களும் பண்ண முடியும். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். இப்போ a³ + b³ + c³ - 3abc கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா டைம் எடுக்கும். ஓகே, ஆனால் சிம்பிளாக நீங்கள் இந்த 3 நம்பரையும் அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா 5ல் முடியுதுன்னா 5ஓட மல்டிபிளில் இருக்கும், 5ல் முடியுதுன்னா 5ஓட மல்டிபிளில் இருக்கும், 0ல் முடிஞ்சாலும் 5ஓட மல்டிபிளில் இருக்கும். ஒரு நம்பர் 0லேயே 5லேயே முடியுது அப்படின்னா அது 5ஆல் டிவைட் ஆகும்ட்டு அர்த்தம். ஓகே, அப்போ இதுக்குள்ள ஒரு 5 இருக்குது, ஒரு 5 மினிமம் இருக்குது, 2 கூட இருக்கலாம், பட் மினிமம் இதுக்குள்ள ஒரு 5, இதுக்குள்ள ஒரு 5, இதுக்குள்ள ஒரு 5 இருக்குது. ஓகே, இப்போ இங்க கியூப் பண்றப்போ அந்த ஒரு 5 3 5ஆ மாறும். இங்க 5 கியூப், இங்க 5 கியூப், இங்க 5 கியூப், அடுத்து இந்த 5 இந்த 5 இந்த 5 3 சேர்ந்தா இங்க ஒரு 5 கியூப். ஓகே, அப்போ எல்லாத்துலயுமே 5 கியூப் காமனா இருக்கும், 5 கியூப் காமனா இருக்கும். அதுக்குள்ள வேற நம்பர்ஸ் இருக்குது, அது எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. அப்போ 5 கியூபோட மல்டிபிள் பண்றப்போ தான் உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா அந்த ஆன்சரை நம்ம 5 கியூபால டிவைட் பண்ணாலும் டிவைட் ஆகணும். ஓகே, அப்போ அந்த ஆன்சர் 5ஆல டிவைட் ஆகணும், அந்த ஆன்சர் 25ஆல டிவைட் ஆகணும், அந்த ஆன்சர் 125ஆலையும் டிவைட் ஆகணும். ஏன்னா 5 கியூப் 125. ஓகே, இப்போ 5ஆல எல்லா ஆப்ஷனும் டிவைட் ஆகும், எல்லாமே 0ல முடியுது. 5 ஸ்கொயர் 25ஆல பார்த்தீங்க அப்படின்னா 2 டிஜிட்டை பார்க்கணும், கடைசி 2 டிஜிட்டை. கடைசி 2 டிஜிட்டை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு இந்த 3 ஆப்ஷனும் 25ஆல டிவைட் ஆகாது அப்படின்ட்டு. இது ஒன்று தான் 25ஆல டிவைட் ஆகுது. 125 பார்த்தாலும் 250, அதாவது கடைசி 3 டிஜிட்டை பார்த்தா போதும். 250 125ஆல டிவைட் ஆகும். இதுக்கு பேப்பர் பென் தேவையில்லை, பார்த்த உடனே என்னால் பண்ண முடியும். 5ஓட மல்டிபிளில் இருக்குதா, 5 கியூப் காமனாக வருதா, 5 கியூபோட மல்டிபிள்னு பார்ப்பேன். 5 கியூபுமே நான் ஃபஸ்ட்டு போக மாட்டேன். 5ஓட மல்டிபிள், அடுத்து 25ஓட மல்டிபிள், அதுக்கப்புறம் தான் 125ஓட மல்டிபிளுக்கு நான் போவேன். ஓகே, புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி நம்ம ஆல்ரெடி போன வீடியோல நிறைய கொஸ்டின் பார்த்தோம், அதுக்கு முந்தின வீடியோலையும் பார்த்துருந்தோம். த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 8,000 ஃபார் 1 year 6 months at 20% per annum compounded half yearly. இது வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க, அதோட யூனிட் டிஜிட் என்ன வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படின்னா 1 year 6 months வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 yearsன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 6 மாதத்துக்கு வட்டி கணக்கு பண்ணுறாங்க. அப்போ 20%ல் பாதி 10%ன்னு எடுத்துக்கலாம். அப்போது 8000 இன்ட்டு 10%, 10%, 10% 3 வாட்டி போடுறப்போ 3 வாட்டி கீழே 10 வந்திருக்கும், 3 0 கீழே வந்திருக்கும். அந்த 3 0 இந்த 3 0வை எடுத்துரும், 8ல் முடிகிறது ஆன்சராக இருக்கும். இதுதான் ஆன்சர். ஓகே, இப்படியும் சொல்லலாம். நம்பர் ஆஃப் 0 இங்கே வரவே வராது, ஒரு 0 கூட வராததான் ஆன்சராக இருக்கும். இப்போ இந்த ஆப்ஷனில் ஒரு 0, இங்கே 2 0, இங்கே 3 0 இருக்குது. நம்பர் ஆஃப் 0 வச்சு பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து 0 வராதது தான் ஆன்சர் ஆகிடும். ஓகே, அடுத்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். ஓகே,
இது கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. நீங்கள் நார்மல் மெத்தடில் இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஸ்கொயர் கண்டுபிடிச்சு கூட்டி கழிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாயிரும். ஆனால் நீங்கள் இங்கே என்ன பண்ணலாம், யூனிட் டிஜிட் பார்க்கலாமா, யூனிட் டிஜிட் பார்த்தா மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 ஆப்ஷனில் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ யூனிட் டிஜிட் பார்க்க முடியலன்னா என்ன பண்ணலாம், டிஜிட்டல் சம் பார்க்கலாம். டிஜிட்டல் சம் பார்க்கறதுக்கு முன்னால் ஆப்ஷனில் வேறு டிஜிட்டல் சம் இருக்குதான்னு என்ஷூர் பண்ணிக்கோங்க. இங்கே 7 2 9 9ன்னு சொல்லலாம், ஆனால் 0ன்னு சொல்லலாம். இங்கே 2, இங்கே 9 விட்டுட்டிங்கன்னா 8, இங்கே 4. ஸோ டிஜிட்டல் சம் ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் வேறு தான் வருது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் டிஜிட்டல் சம் இங்கே யூஸ் பண்ணலாம். ஓகே, 7 3 10, 10ல் 1 + 0 1 தான், 1 ஸ்கொயர் 1 தான். ஓகே, -6 3 9 அப்படிங்கிறப்ப அது 0 ஆயிரும். அதில் ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான். 9 வந்துச்சு அப்படின்னாலே டிஜிட்டல் சம் நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். இங்கே 8, 8 நம்ம -1ன்னு எடுத்துக்கலாம். -1 ஸ்கொயர் பண்ணால் அது +1 ஆயிரும். ஓகே, இங்கே 4 3 7, 7 -2ன்னு எடுத்துக்கலாம். ஏன் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஓகே, -2 ஸ்கொயர் அப்படிங்கிறது 4 ஆகும். ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, இதுதான் 4 ஆகும். இது +4ஆக இருந்திருக்கும் ஸ்கொயர் பண்ணுறதுனால. ஓகே, அடுத்து 3 3 6, 6 ஸ்கொயர் 36, 36னா 6 + 3 9, 9 அப்படின்னா இதுவும் 0 ஆயிரும். ஓகே, அடுத்து 5, 5 ஸ்கொயர்னா 25, 25ஓட டிஜிட்டல் சம் 2 + 5 7, அப்போ -7 வந்திருக்கும். ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குதுனால -7. ஓகே, ஸோ இப்போ இங்கே 1 + 1 தான் 2, 2ல் 4 போணுச்சுன்னா -2, -2ம் -7ம் சேர்ந்துச்சுன்னா -9. 9 வருதுனாலே அது ப்ளஸில் வந்தாலும் மைனஸில் வந்தாலும் நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ டிஜிட்டல் சம் 0 எந்த ஆப்ஷனில் வருதோ அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதில் பெரிய கால்குலேஷன்லேருந்து என்னால் தப்பிக்க முடிஞ்சிருக்கு. இது ஒரு கொஷின் 2 கொஷினுக்கு இல்லை, இந்த மாதிரி முக்கால்வாசி கொஷின் 90% மேலே நீங்கள் இந்த மாதிரி தப்பிச்சிருவீங்க இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. இது குரூப் டியில் 2025 கேட்டிருந்த கொஷின் தான். இப்போ வரப்போகிற குரூப் டிலையும் இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த மெத்தடை அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அதில் நான் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின் எல்லாமே இதோட கொஷினை வச்சு அந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் அப்ளை பண்ணி காட்டியிருப்பேன். நீங்கள் எந்த எஸ்எஸ்சி இல்லைனா ரயில்வே எக்ஸாமுக்கு படித்தாலும் அப்ளை பண்ணலாம். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் அதை வந்து கற்றுக்கலாம். ஓகேவா, ஃபாலோ பண்ணிக்கலாம். அது போக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, டிஃபென்ஸ், புதுச்சேரி எக்ஸாம், ஐபி, பேங்கிங் எந்த எக்ஸாம் படித்தாலும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதோட மொத்த சிலபஸையும் நான் கம்ப்ளீட் பண்ணுவோம்ட்டு சொல்ல வரல. இதில் நான் உங்களுக்கு ஷார்ட்கட்ஸை மட்டும்தான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களோட மசில் மெமரியில் கொண்டு வந்துடுவேன். நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நான் இந்த கொஷின்லாம் எப்படி சால்வ் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் அந்த கொஷினை பார்த்தோன்னே அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நான் ப்ராக்டிஸும் கொடுத்துருவேன். அதனால் நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் இந்த ட்ரிக் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் சந்துரு மேத்ஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பெய்டு கிளாஸஸில் போனீங்கன்னா குவாண்ட் பெட்ஸ்ன்னு சொல்லி 499க்கு ஒரு கோர்ஸ் கொடுத்துருப்பேன். இது 1 இயர்க்கான கோர்ஸ். இதில் தான் இந்த ட்ரிக் எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட 40 வீடியோ இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன், இன்னும் அப்லோட் பண்ணுவேன். ஒவ்வொரு வீடியோவுமே 1 hour கிட்ட இருக்கும், 1 hourக்கு மேலேயே இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் 20 25 30 கொஷின் கிட்ட வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, கிட்டத்தட்ட வந்து 500 கொஷினுக்கு மேலே ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், இன்னமும் நான் கொடுப்பேன். ஸோ சேம் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்லையுமே இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருந்தீங்கன்னா அதுவே போதுமானது. அதிலே டாபிக் வைஸ் வீடியோஸ் போடலாம், நீங்கள் பார்த்துக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் 1499. இதுக்கு வந்து உங்களுக்கு 3 வருஷம் வேலிடிட்டி. இதில் மேத்ஸ் A to Z எல்லாமே இருக்கும். மேத்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் பேசிக்லேருந்து கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ரீசனிங், ஜிகே, இங்கிலீஷ் எல்லாமே இருக்கும். 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் தேவையோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு பை நவ் கொடுத்துட்டு ஆன்லைனில் பே பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணிக்க முடியும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஆல் த பெஸ்ட், தேங்க்ஸ்.